ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணோம். மூவி போகலாம் பிளான் பண்ணி மார்கன் மூவி புக் பண்ணோம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நடுவில் அங்கங்கே லேக் இருந்தது. ரொம்ப அன்ரியலிஸ்டிக் திங்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது தவிர படம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. நிஜமாகவே ரொம்ப சேடான கிளைமேக்ஸு. என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், யாருமே அந்த ஸ்க்ரீன்லேருந்து கண் எடுக்கல. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு கிளைமேக்ஸு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். அதுக்கப்புறம் படத்தை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போகிற ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மிரர் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி பை வாக்காகவே மால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பிட்ஸா ஹட் போயிட்டோம். இப்போ நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். 12:30க்கு மேலே தான் நாங்கள் மூவியை புக் பண்ணோம். ஸோ நாங்கள் லஞ்ச் ரொம்ப டிலே ஆனதுனால லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிட்ஸா ஹட்டில் போய் ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி பேசிவிட்டு ரொம்ப பேசுவோம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்தா எங்களுக்கு பேசுகிறதுக்கு எங்கே இருந்தால் டாபிக் கிடைக்கும்னு தெரியாது. அவ்வளோ பேசுவோம். எங்களோட பர்சனல் லைஃபு, எங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃபு, எங்களோட எல்லாத்தை பற்றியும் நாங்கள் பேசுவோம். அவ்வளோ நேரம் பேசுவோம். அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு பத்தாது, அவ்வளோ பேசுவோம். ஏன்னா நாங்கள் இயர்லி ஒரு 4 or 5 டைம்ஸ் தான் மீட் பண்ணுவோம். அதனால் எங்களுக்கு டைமே இருக்காது பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டோம். நாங்கள் ஒரு பிளான் பண்ணி போனோம். ஒரே கலரில் எங்களுக்கு வேறு பேட்டர்ன், அப்படி இல்லைன்னா வேறு கலரில் சேம் பேட்டர்ன் எடுக்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. நாங்கள் ஏதோ ஆளுக்கு ஒரு சாரீ வச்சு பார்த்து யாருக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வரும்போது நாங்கள் பில் போடுற இடத்துல வந்து தறி நஞ்சிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப ரியலாக இருந்தது. அதுக்கப்புறம் ரியலாக தான் நெஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வரைக்கும் எல்லோரும் நம்மளோட கல்ச்சரை வந்து லைக் பண்ணி பார்க்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பிரியாவுக்கு வந்து அகைன் அந்த எல்லோ சாரியை விடுறதுக்கு மனசே வரல. ஸோ அகைன் அவள் அங்கேயே போயிட்டா. அவங்க சித்திக்கோ அவங்க அம்மாக்கோ யாருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துட்டா. அகைன் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கீழே போயிட்டோம். கீழே போனதுக்கப்புறம் ஒரு டீ ஷாப் இருந்தது. அந்த டீ ஷாப்பில் நிறைய ரஷ்ஷாக இருந்தது. ப்ளஸ் வந்து மேலே இருந்த எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே அதுக்குள்ளே தான் இருந்தாங்க. அப்போவே நினச்சோம் கண்டிப்பாக இங்கே நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து டீ ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நேரம் டீ வரவே இல்லை. ஃப்ரீயாக பாட்டு மூவி ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கா. அக்ஷு பார்த்து டைம் ஆகுதுன்னு ரஷ் ஆகிட்டு இருக்கா. நான் பார்த்து கூட ஃப்ரீயாக பேசுறது அக்ஷு பண்ணுறதுன்னு கேட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் டீ வரவே இல்லை. அக்ஷு ரொம்ப டென்ஷன் ஆகி நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்டு வந்தோடனே அவள் கேட்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே டீ வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு ரொம்ப ஜாலியாக பஜ்ஜெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அக்ஷுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பாவம் அக்ஷு ரொம்ப ரஷ் ஆகிட்டா. அவளோட பேபி வீட்டில் இருக்கா. ப்ளஸ் அவள் டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுனால அவள் அங்கேருந்து டேரெக்டாக எங்களை மீட் பண்ண வந்துட்டாள். ஸோ ஈவினிங் தம்பி அவளோட சன்னை போய் பார்க்கணும். அவன் பேர் துவாரகேஷ். அவனை போய் பார்க்கணும். அவனுக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டென்ஷன்லாம் அவளுக்கு அதிகமாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவள் கிளம்பிட்டா. அவள் ஒரு க்யூட்டாக ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பா பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவள் கிளம்புனதுக்கப்புறம் நானும் பிரியாவும் அங்கேருந்து கிளம்பி பஸ் பிடிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாப் போயிட்டோம். வரும்போது கேபில் தான் வந்தோம். போகும்போது பஸ்ஸில் போகலாம், ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பஸ்ஸில் போகலாம். பிரியா பாருங்கள், தூக்கம் வருது அவளுக்கு. எவ்வளோ க்யூட்டாக ரியாக்ட் பண்ணுறா பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் டிராஃபிக்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் சாரியெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு டாட்டா பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வ்ளாக் நான் உங்களுக்காக போடுறேன். தேங்க்யூ.